டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர்ல இனி நம்ம பார்க்க போகிறது 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குதுல பேசிக்கான ஸ்ட்ரக்சர். அதை 3 டைப்பாக பிரிச்சுக்கலாம்: ஆக்ட் 1, ஆக்ட் 2 அண்ட் ஆக்ட் 3. ஆக்ட் பாயிண்ட் 1ல 3 இருக்கு: செட்டப், இன்சைடிங் இன்சிடென்ட் அண்ட் பிளாட் பாயிண்ட் 1. செட்டப்னா கதையோட பேஸ் அண்ட் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனும். இன்சைடிங் இன்சிடென்ட். இன்சைடிங் இன்சிடென்ட்னா ஒரு ஹூக். இந்த படத்தை என்ன இன்சைடிங் இன்சிடென்ட்னா எல்லா போலீஸுமே மயக்கப்பட்டு விழுவாங்க. பிளாட் பாயிண்ட் 1 இதுதான் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்து போறதுக்கான ஒரு ஹூக். இந்த படத்துல இங்க டில்லி வந்து லாரி ஓட்ட ஒத்துப்பாங்க. ஆக்ட் 2 ரைசிங் ஆக்ஷன், மிட் பாயிண்ட், பிளாட் பாயிண்ட் 2. ரைசிங் ஆக்ஷன்னா ஒரு ஸ்டோரியில் ஒரு ஹை மூமெண்ட் இருக்கணும். அதுதான் அந்த கதையை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். இந்த படத்தில் அந்த லாரியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. மிட் பாயிண்ட் பொதுவாக இதை இன்டர்மேஷன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனை உடைக்க பார்ப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஃபுல் ஸ்ட்ரகிள் அக்செப்ட் பண்ணிட்டு ரெடி ஆயிடுவார். பிளாட் பாயிண்ட் 2 இதுதான் ஆக்ட் 3க்கு புஷ் பண்ண ஒரு லீடாக இருக்கும். இந்த படத்தில் ஹீரோ எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணிட்டு திருப்பி லாரியை எடுப்பார். ஆக்ட் 3 ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ். ப்ரீ கிளைமேக்ஸ் தான் அந்த ஸ்டோரி லைன்லேயே ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட். அங்கே தான் மிஷன் கம்ப்ளீட் ஆச்சா இல்லையான்னு தெரியும். இந்த கதையில் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வில்லன்ஸ் வந்தாங்களா இல்லையா, ஹீரோ அவங்க என்ன பண்ணாங்க, அதுதான் ப்ரீ கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் இதுதான் ஃபைனல் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இதில் அந்த பிளாட் வின் ஆச்சா இல்லையா, கான்ஃப்ளிக்ட் சால்வ் ஆச்சா இல்லையான்றதான் கிளைமேக்ஸ். இந்த கதையில் டில்லி அவர் பொண்ணை பார்ப்பாரா மாட்டாரான்னு தான் கதை ஃபுல்லாக இருக்கும். கிளைமேக்ஸில் அவர் பொண்ணை பார்ப்பாரு.